கம்ப்யூட்டர் ரெடி ஆகுறதுக்கு ஒரு வாரமாவது ஆகுமா? ஐயோ, அவ்வளவு நாள்ல தாங்காது. என்ன தம்பி இது? தம்பி தம்பி நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு வாரத்துக்கு கம்பெனி லீவ் விட்டுறலாம். இந்த வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு மொத்தமா லீவ் கொடுக்கணும், அப்பதான் எல்லாம் சரி வரும். தம்பி, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க கூட எல்லாம் கோஆர்டினேட் பண்றதுக்கு வசுந்தரா மேடத்தை கூப்பிட்டாதான் சரி வரும்னு எனக்கு தோணுது. தம்பி, ஒரு நாளைக்கு ஒர்க் நடக்கலனா 10 கோடி ரூபாய் லாஸ் ஆகும். ஒரு வாரம்னா நீங்களே கணக்கு போட்டுக்குங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு அந்த கான்ட்ராக்ட் டெண்டர் போலனா அவ்வளவுதான் தம்பி, மொத்தமா 100 கோடி ரூபாய்க்கு மேல போயிடும். தம்பி, இந்த நேரத்துல யோசிக்காதீங்க தம்பி. உடனே வசு மேடத்தை ஆபீஸ் வர சொல்லுங்க தம்பி. உத்தமன் வருவாளா? கண்டிப்பா வருவாங்க தம்பி. ஆபீஸ்ல பிரச்சனைனா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. தம்பி, ஒண்ணுமே இல்ல, நீங்க ஒரு போன் பண்ணுங்களேன், மேடம் வந்து நிப்பாங்க. ப்ளீஸ் தம்பி, ஆபீஸ்க்காக நீங்க இதை செஞ்சே ஆகணும் தம்பி. பாட்டி பாட்டி, சமாளி சமாளி. பாட்டி பாட்டி, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இனியா பாத்தியா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த ஆபீஸ்ல வந்ததே இல்ல. இப்போ ஆபீஸ்க்கு வசு வந்தே தீரணும். அவளை நீ தானே வரவானா சொன்ன, இப்ப நீயே போய் கூப்பிடு. அர்ஜுன், நானா? ஆமா, வேற யாரு? நீதான் போணும், வேற வழியே இல்ல. போய் கூட்டு வா. கடைசியில வீடு தேடி இவ்வளவு போய் கூப்பிட நாம வந்துட்டோம். வேற வழியே இல்ல. வசு, வசு. யாரு? ஓ, இனிய மேடமா? வாங்க மேடம், என்ன விஷயம்? வராதவங்க எல்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க. ஓ, ஆபீஸ்க்கு போலியா? மேடம் இல்லாம ஆபீஸே திகச்சு போயிருக்குமே. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? அது வந்து ஆபீஸ்ல அதத்தான் குட்டிச்சவர் ஆக்கியாச்சே, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப ஆபீஸ் கீஃபீஸ்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல, நீ ஆபீஸ்க்கு வரணும். எதுக்கு வரணும்? அதான் டெபுட்டி மேனேஜர் இனி அங்க இருக்காங்களே, அப்புறம் எதுக்குன்னா அவங்கதான் சூப்பரா வேலை பாக்குறாங்களே. ஏய், ரொம்ப பண்ணாத, ஆபீஸ்க்கு வா. ஏய், என்ன குரல் ஒசத்துற? இப்படியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, தெரியும்ல? ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சாஃப்டா தான் பேசணும். நான் ஒன்னும் உன்னை கூப்பிட வரல. அர்ஜுன் சார் தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. அவர் தானே நீ வீட்ல இருந்து அம்மாவை பாத்துக்கோ, இனிமே இனியா ஆபீஸ்ல இருப்பான்னு சொன்னாரு. இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? யாரு கூப்பிட்டா என்ன, என்னால ஆபீஸ்க்கு எல்லாம் வர முடியாது. என்னது, ஆபீஸ்க்கு வர மாட்டியா? நீ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்தோட ஓனர் கூப்பிட்டும் நீ பாட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? புது புது அர்த்தம்.
ஒருத்தர் வர வேணான்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் அமிச்சு வர சொல்லி கூப்பிடுவாரு. நான் பிஸ்கெட்டுக்கு வாலாட்டுற நாய் பாரு, இப்படி யார் வந்து கூப்பிட்டாலும் ஓடி வரதுக்கு. நீ தானே என்ன ஆபீஸ்க்கு வர விடாம பண்ண. இப்போ என்கிட்ட வந்து ஆபீஸ்க்கு வா வான்னு அலையிற. வெக்கமா இல்ல உனக்கு? சோ இப்போ ஆபீஸ்க்கு வர மாட்டேன். வரமாட்டேன். யார் என்ன வர வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களே என்ன வந்து கூப்பிட்டோம். அப்பதான் நான் வருவேன்னு நீ அவங்க கிட்டயே போய் சொல்லு. போடி போ, அவரை வர சொல்லு. அர்ஜுன் கிட்ட இத அப்படியே போய் சொல்லவா? போய் சொல்லு. எனக்கு என்ன பயமா? ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுவ? ஹாய், இது வேலை திமிருடி. இருக்கதா செய்யும். உண்மை, நியாயம், நேர்மை இதெல்லாம் இருக்கிற இடத்துல கோபமும் ரோஷமும் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் உனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல்ல இடத்த காலி பண்றியா? காத்தாவது வரட்டும். என்ன இப்படி பேசுறா? இது அப்படியே அர்ஜுன் கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். என்னாச்சு? வசு ரொம்ப கோவமா இருக்காளா? அதுக்கு பேர் கோமல் அர்ஜுன், திமிரு. கொழுப்படுத்தவளா இருக்கா. வேலை தெரிஞ்சவல்ல, கொழுப்பு இருக்கதான் செய்யும். நீ கூப்பிட்டு வர முடியாது சொல்லிருப்பாளே. ஆமா, நான் வந்து கூப்பிட்டதான் வருவேன்னு சொல்லிருப்பாளே. ஆமா. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நாங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டீங்களா? அப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். எந்த நேரத்துல என்ன பேசுவான்னு எனக்கு அத்துப்படி. என்னது? இல்ல, அவ என் கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்கால, அதனால அவளை பத்தி எனக்கு தெரியும் சொல்ல வந்தேன். வேற எதுவும் இல்ல. சரி அர்ஜுன், இப்ப என்னதான் பண்ண போறீங்க? என்ன பண்றது? வரவான சொன்னது நான் தானே. நானே போய் கூப்பிட்டு தொலைறேன். என்ன பார்த்துட்டு கேம் விளையாடுற மாதிரி நடிக்கிறியா? ஐயோ செத்துட்டான். இப்படி வா, இப்படி வா. ஏய் வசு, அந்த சைடு. ஐயோ ஏய் ஏய் வசு. அர்ஜுன் சார், எப்ப வந்தீங்க? வாங்க உட்காருங்க. நான் உட்காரதுக்கு வரல. ஓ, அப்போ நானும் உட்கார கூடாதுல்ல? சொல்லுங்க அர்ஜுன் சார். ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. நீ வரணும் வசு. எங்க வரணும் அர்ஜுன் சார்? அதான் டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேனே. புதுசா நான் எங்க வரணும்? வசு, கொஞ்சம் ஆபீஸ்க்கு வா. நீங்க தான் என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே அர்ஜுன் சார், இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? ஆபீஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம், தயவு செஞ்சு வா. ஓ, பிரச்சனைங்கிறதுனால தான் என்ன கூப்பிட வந்திருக்கீங்க. ஏன் இப்போ புதுசா வந்திருக்காங்களே இந்த டெபுட்டி மேனேஜர் கம் பிஏ, அவங்களால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலையா? இனிமே இனியாதான் எனக்கு பிஏ, இனியாதான் டெபுட்டி மேனேஜர். என் கூடவே இருப்பான்னு சொன்னீங்களே, இப்போ எதுக்கு சார் நான் ஆபீஸ்க்கு வரணும்? அந்த இனியா மேடம் கோச்சுக்க மாட்டாங்களோ? சத்திய சோதனை. அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன். தயவு செஞ்சு ஆபீஸ்க்கு வா. அங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரிதான். நீங்க வர வேண்டாம்னா வரக்கூடாது. நீங்க வானா வாழ நாய்க்குட்டி மாதிரி ஆட்டிட்டு வந்துடணும், அப்படிதானே? வசு, நீ என்னை இரிட்டேட் பண்ற வசு. சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ. நீ பழி வாங்கறதுக்கு இது சந்தர்ப்பம் கிடையாது. நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு வசு, தயவு செஞ்சு வா. போகட்டும். யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும், யாரால என்ன வேலை செய்ய முடியும்னு சார் உங்களுக்கு தெரியாதோ? இங்க பாருங்க, உங்க வருங்கால பொண்டாட்டினா அவங்கள ஒட்டலாம், உரசலாம். ஆனா ஆபீஸ்ல டெபுட்டி மேனேஜர் ஆக்கி அழகு பார்க்கலாமா? சார், அதுக்கெல்லாம் தகுதி திறமை வேணும் சார். அது என்கிட்ட இருக்கு. என்னால ஆபீஸ்க்கு எல்லாம் வர முடியாது.
நீங்க போகலாம் போகலாம். ஏய், இந்த மாதிரிலாம் பண்ணாத. தயவு செஞ்சு ஆபீஸ்க்கு வா. உனக்கு ஆபீஸ் மேல அக்கறை இல்ல? அதெல்லாம் இருக்கு. ஆபீஸை விட உங்க மேல அதிகமா அக்கறை இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் ஒண்ணு கேப்பேனா, நீங்க அதுக்கு ஓகே சொன்னாதான் நான் ஆபீஸ்க்கு வருவேனா? கேட்டு தொலை. இல்ல இன்கிரிமெண்ட், இல்லனா ப்ரமோஷன், என்னென்ன வேணுமோ கேளு, நான் தரேன். என்ன அர்ஜுன் சார், யார் யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியாதா? வேற என்னதான் வேணும்? சீக்கிரம் சொல்லு வசு. பெருசா ஒரு விஷயம் எனக்காக நீங்க பண்ணணும். பெருசா நான் உனக்கு என்ன பண்ண முடியும்? ஓ, சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லு. ஒரு நாள் முழுக்க நீங்க என் கூட இருக்கணும். என்னது? ஒரு நாள் முழுக்க நான் உன் கூட இருக்கணுமா? இருக்கிற பிரச்சனை போதாதா? ஓ, அப்ப வர முடியாதா? அப்ப நானும் ஆபீஸ்க்கு வர முடியாது. ஏய், இரிட்டேட் பண்ணாத வசு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்க நீ. சீரியஸா நல்லா இல்ல. இங்க பாருங்க அர்ஜுன் சார், எப்பவுமே செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே தீரணும். பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ் நினைப்பு மூஞ்ச பாரு. இப்போ ஒத்துக்க போறீங்களா இல்லையா? எப்படியும் இவ ஆபீஸ்க்கு வரணும், இல்லனா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. வேற வழியே கிடையாது. ஒத்துக்க வேண்டியதுதான். என்ன அர்ஜுன் சார், நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? நல்லா யோசிச்சிட்டேன். நீ கேட்ட மாதிரி ஒரு நாள் முழுக்க உன் கூட இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அந்த ஒரு நாள் முழுக்க நான் பாஸா தான் இருப்பேன், நீ எம்ப்ளாயா தான் இருக்கணும். இந்த நீங்க பாஸ், நான் எம்ப்ளாயி, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க என் கூட வாங்க. இப்ப நமக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, எவ்வளவு வேலை இருக்கு முடிக்கிறதுக்கு. சீக்கிரம் வாங்க 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 வாங்க. ஐயோ, வாங்க போலாம். நான் ஆபீஸ்க்கு வரணுமா வேண்டாமா? ஓ, பின்னாடி போய் உட்காரு. ஓடி. சிஸ்டம் ரெடியாக ஒரு வாரம் ஆகுங்கிறாங்க. அது வரைக்கும் வேலை நடக்கலன்னா ரொம்ப சிக்கலாயிடும். வசு மேடம் ஆபீஸ்க்கு வராதுதான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்க வந்துட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். மேடம் வந்துட்டாங்க. வாங்க மேடம். ஏன் மேடம் 2 நாளா வரல? அது வேற ஒரு ஒர்க் இருந்தது. மேடம், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம். வாங்க வாங்க வசுந்தரா மேடம், நல்ல வேளை வந்துட்டீங்க. நீங்க இல்லாம ஆபீஸே பரபரப்பாயிடுச்சு. நீங்க தான் அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும் மேடம். நல்ல வேலை, அவளே வரா மாதிரி வந்துட்டா. நான் உங்களை எப்பவும் அசிங்கப்பட விட மாட்டேன் அர்ஜுன் சார். அதனாலதான் ஆபீஸ்க்கு நானே வர மாதிரி வந்தேன். குட் மார்னிங். நம்ம தான் கூட்டிட்டு வந்தோம்னு யாருக்கும் தெரியாது. கண்ணை மூஞ்சிய பாரு. இவ என்னத்த சாதிச்சான்னு இவளை பார்த்த உடனே ஓடி போய் விசாரிக்கிறானுங்க. அதான் பாட்டி, எனக்கும் தெரியல. இவ எல்லாரையும் மொத்தமா மயக்கி வச்சிருக்கா பாட்டி. என்னதான் கூடவே வந்தாலும் செருப்பு வாசல் வரைக்கும் தாண்டி. ஆனா நீ நெருப்பு அடுப்பங்கிற வரைக்கும் போவ. பாட்டி, இந்த மாதிரி அடிக்கடி புகழ்ந்து சொல்லிட்டே இரு. உனக்கு ஏதாவது நான் பார்த்து பண்ணிடுறேன். பொக்கி பொண்ணாட நீ எனக்கு பார்த்து பண்றியா? ஃப்ராடு. உனக்கு வச்சிருக்கேன்டி. என் பேத்திய உள்ள விட்டுட்டு உன்னை விரட்டுறானா இல்லையான்னு பாரு. ஏன் தம்பி, இந்த கம்ப்யூட்டர் சரி பண்றேன்னு வந்தவங்க கையில ஒண்ணுமே கொண்டு வரலையே? இந்த ஸ்க்ரூ டிரைவர், சுத்தியலு இதெல்லாம் எங்க வச்சிருக்காங்களா? கபோர்ட்ல வச்சிருக்கேன். என்னது, சுத்தி கபோர்ட்ல இருக்கா?
ஐயோ, நான் சுத்தின்னு சொன்னது தம்பிக்கு துப்பாக்கின்னு தப்பா கேட்டுருச்சு போல இருக்கு. தம்பி, அதெல்லாம் இங்க இருக்கு, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். சார், நமக்கு எதுக்கு தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் வெட்டி பேச்சு? வாங்க போலாம். சரி. What's the problem here? मैडम, सिस्टम टोटल करप्ट हो गया है। वायरस अटैक वजह से ऑनलाइन नेटवर्क में बहुत बड़ा प्रॉब्लम हुआ है। ഇതിന് എന്തുവാ തീരുമാനം? ഇതിനെ ആര് ഓപ്പറേറ്റ് ചെയ്തതെന്ന് അറിയില്ല. കമ്പ്യൂട്ടർ കോഡ് പഠിച്ചു വയ്ക്കുമ്പോൾ ആരോ റോങ് ആയിട്ട് ഹാൻഡിൽ ചെയ്തിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് സിസ്റ്റം കറപ്റ്റ് ആയിട്ടുണ്ട്. അപ്ഗ്രേഡ് സോഫ്റ്റ്വെയർ ഒക്കെ ഉണ്ടെങ്കിൽ അതിനെ റീഇൻസ്റ്റാൾ ചെയ്തിട്ട് ഈ സിസ്റ്റത്തിൽ അപ്ഡേറ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞെങ്കിൽ വർക്കാവും. मैडम, सिस्टम को कोई गलत ऑपरेट किया है मैडम, इसके वजह से पूरा सिस्टम करप्ट हो गया मैडम। इसकी क्या प्रॉब्लम? सेफ्टी के लिए यस बोल के एक ऑप्शन आया है, उसको कोई जबरदस्ती प्रेस कर दिया मैडम, इसीलिए पूरा डेटा करप्ट हो गया मैडम। क्या करना सर? कुछ नहीं कर सकते मैडम, 10 दिन आपको वेट करना पड़ेगा। इस प्रॉब्लम का क्या सोल्यूशन है? पहले हम लोग पासवर्ड को चेंज करना है मैडम, उसके बाद धीरे धीरे पूरा डेटा को रिकवर करना है मैडम। उसके बाद टोटल प्रॉब्लम सॉल्व हो जाएगा मैडम। தம்பி, பாத்தீங்களா? நான் பெருமைக்காக சொல்லல. வசுந்தரா மேடம் உண்மையிலே கிரேட் தம்பி. என்னடி இவனுங்க அரேபியா ஆப்பிரிக்கா மொழியெல்லாம் பேசுறானுங்க? ஐயோ பாட்டி, அது ஹிந்தி தெலுங்கு. அதானே நான் பார்த்தேன். இவளுக்காவது அரேபிய மொழி தெரியறதாவது. अभी तक आयशा भी नहीं हुआ। हम लोग कंप्यूटर दो लॉक करके रहे हैं। अभी आप पूरा ठीक नहीं कर सके तो आधा ठीक कर दीजिए। ஓகே மேடம், ஓகே. நோக்கு தம்பி, பாத்தீங்களா? பிரச்சனை எல்லாம் எப்படி பனி மாதிரி கரையுதுன்னு பாருங்க. இன்னைக்கே எல்லாமே சரியாயிடும் நான் நினைக்கிறேன். என்னடி இனியா, ரூட் வேற மாதிரி போகுது. அந்த கோணவாய்க்காரி ஆபீஸுக்கு வரவே கூடாதுன்னு திட்டம் போட்டோம், அத வெற்றிகரமா செயல்படுத்தியாச்சு. இப்போ ஆபீஸ்ல பிரச்சனை, அவளை திரும்ப அழைச்சிட்டு வந்துட்டோம். இவ எல்லாத்தையும் தீர்த்து வச்சு நல்ல பேர் வாங்கிடுவா போல இருக்கே. அதான் பாட்டி, எனக்கும் கவலையா இருக்கு. பேசாம பேதி மாத்திரைய வாங்கிட்டு வந்து ஜூஸ்ல அப்படியே கலந்து கொடுத்து எல்லாரையும் அனுப்பிடுவோமா? நல்ல ஐடியாவா தான் இருக்கு, ஆனா அதுக்கு எங்க போறது? பாட்டி, உங்களுக்கு வயிறு கீரை ஏதாவது சரியில்லையா? மாத்திரை அது இதுன்னு காதல விழுது? இல்லையே, ஒண்ணும் இல்லையே, என் வயிறு நல்லா தான் இருக்கு. நீ உன் வேலையை பாரு. தம்பி, நீங்க ரிலாக்ஸா இருங்க தம்பி. பிரச்சனை எல்லாம் சீக்கிரத்துல சால்வ் ஆயிடும். ஐயோ உத்தமன், ரொம்ப டென்ஷனா இருக்கு உத்தமன். எனக்கு பிரச்சனை முடிஞ்சா சரி. கூல் கூல் தம்பி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். அதே நேரம் பிரச்சனை யாரால வந்துச்சு, இப்ப யாரால முடிய போகுதுங்கிறதையும் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் தம்பி. இவன் கண்ணுல அப்படியே கரண்டிய விட்டு ஆட்டிட்டு வாயில வசமா ஒரு பூட்டை போட்டு விட்டுணுண்டி. ரொம்ப தான் இவன் ஆடுறான். அப்பப்ப ஏதாவது இவன் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கானே. ஆமா பாட்டி, நம்ம பேசுறது எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கான். बिना पासवर्ड और कोडवर्ड नहीं है तो कंप्यूटर ऑन नहीं कर सकते हैं। ये हम लोग नहीं, दुनिया में कोई भी आएगा ना, ये प्रॉब्लम सॉल्व नहीं कर सकता है. അതില്ലാതെ സെർവർക്കുള്ളേ പോകാൻ പറ്റൂല. സെർവറുടെ മാനുവൽ കൊണ്ടുവന്ന അത് വാസിച്ചു നോക്കണം. അപ്പുറം സിസ്റ്റത്തിന്റെ അകത്ത് പോകാൻ അതിന്റെ കോഡ് വേർഡ് വേണം. சார், சிஸ்டத்தோட மேனுவல் கேக்குறாங்க. அது இருந்தாதான் மெயின் சர்வரை ஆபரேட் பண்ண முடியுமா? நம்ம கிட்ட இருக்கிற சிஸ்டம்ல அது சாஃப்ட் காப்பியா தான் இருக்கு.
பேப்பர்ல ஹார்ட் காப்பியா நம்ம எடுத்து வைக்கல. இது பாரு, அந்த ஆட்டக்காரியோட முகம் மாறிடுச்சு. நம்ம துப்பாக்கி தம்பி கடுப்புல போகுது, புட்டுக்குச்சு போல இருக்கு. மேடம் என்ன மேடம் ஆச்சு? சர்வரோடைய மேனுவல் வேணுமா? அது நம்ம கிட்ட பேப்பர்ல இல்ல, கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. அது இருந்தாதான் சரி பண்ண முடியுமா? போ போ போ. ஏ வசு, இன்னும் எதுக்கு நீ இங்கே நிக்கிற? அதான் உன்னால எதுவும் முடியாதுல, கம்ப்யூட்டர் சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுல. போ கிளம்பு. இனிமே நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்பு. என்னது? இவங்க கிட்ட நீ பேச போறியா? என்ன பேச போற? இவங்க என்ன உன்னோட பாட்டி நினைச்சியா வெட்டி பேச்சு பேசுறதுக்கு? ஏய் ஒண்ணு